மகத்தான நபி முகமது அவர்கள் ஆன்மீக தலைவராக மட்டுமல்லாமல் சமூக, பொருளாதார, அரசியல் மற்றும் மனிதநேய பார்வையுடனும் உலக வரலாற்றில் திகழ்ந்தவர். அவரது போதனைகளின் மையக் கருக்கள் நீதியும், சமத்துவமும், ஒற்றுமையும் ஆகும். இவை அனைத்தும் இன்றைய இலங்கையில் இடதுசாரி தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் முன்னெடுத்து வரும் கொள்கைகளுடன் ஒற்றுமையை காட்டுகின்றன. நபி அவர்கள் வலியுறுத்திய பொருளாதார நீதி அவரின் போதனைகளின் முதன்மை தூணாகும். செல்வம் சிலரின் கைகளில் மட்டுமே சிக்கி தங்கி ஏழைகள் வறுமைகளில் தவித்த காலத்தில் அவர் சகாத் மற்றும் சதகா வழியாக செல்வத்தை பகிர்ந்தளித்து சமூகத்தில் சமநிலையை ஏற்படுத்தினார். இதன் ஒத்திசைவு இன்று தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் முன்னெடுக்கும் முன்னேற்றமான வரி விதிப்பு மற்றும் சமூக நல திட்டங்களில் தெளிவாக காணப்படுகின்றது. மேலும் தொழிலாளர்களின் உரிமைகளை பாதுகாக்கும் பணியில் நபி அவர்கள் பெரும் முக்கியத்துவம் கொடுத்தார். தொழிலாளியின் வியர்வை உலரும் முன் அவனது கூலியை வழங்குங்கள் என்ற அவரது வார்த்தைகள் இன்றைய தொழிலாளர் உரிமை சட்டங்கள் மற்றும் நியாயமான கூலி கொள்கைகளுடன் நேரடியாக ஒத்துப்போகின்றன. மக்கா நகரில் இருந்த சாதி, குல, செல்வ வேறுபாடுகளை முறியடித்து மனிதரின் உண்மையான மதிப்பு செல்வம் அல்லது பிறப்பிடம் அல்ல, நல்லொழுக்கமே என்பதை அவர் தெளிவுபடுத்தினார். இதற்கு சான்று விலால் மற்றும் சல்மான் அல் ஃபராசி போன்ற சமூகத்தில் பின்தங்கியவர்களை தனது நெருங்கிய தோழர்களாக கொண்டது. இது இன்றைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வலியுறுத்தும் சமத்துவ கொள்கைகளோடு இணைகிறது. மதீனாவில் நபி அவர்கள் உருவாக்கிய உம்மா ஒப்பந்தம் பல மதங்களையும் இனங்களையும் ஒன்றிணைத்த ஒரு சமூக மாதிரியாக அமைந்தது. இது இன்று பல்வகை சமூக ஒற்றுமையை உருவாக்கும் அரசியல் சிந்தனையுடன் ஒற்றுமை பெறுகிறது. பெண்களுக்கு உரிமைகள் வழங்கியதும் அவரது பெரிய பங்களிப்பாகும். கல்வி உரிமை, பாரம்பரிய உரிமை, சொத்து உரிமை ஆகியவற்றை அவர் பெண்களுக்கு அளித்தார். ஊழல் மற்றும் அநீதிக்கு எதிராக அவர் காட்டிய உறுதியும் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பதை வலியுறுத்தியதும் இன்றைய அரசாங்கம் முன்வைக்கும் சட்டத்தின் ஆட்சி மற்றும் ஊழல் ஒழிப்பு கொள்கைகளுடன் இணைகிறது. அதேபோல் நபி அவர்கள் வாழ்ந்த எளிய வாழ்க்கை, ஏழைகளுடன் இணைந்து வாழும் தன்மை இன்று எளிமையான தலைமைத்துவத்தை முன்னெடுக்கும் தேசிய மக்கள் சக்தி அரசியலையும் பிரதிபலிக்கிறது. இந்நிலையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தனது மீலாத் வாழ்த்து செய்தியில் நபியின் வாழ்க்கை, தியாகம், போதனைகள் சமூகத்தில் ஒற்றுமையும் சமத்துவமும் ஏற்படுத்திய விதத்தை வலியுறுத்தினார். அவர் கூறியது போல் நபியின் போதனைகள் இன்றைய சமூக சவால்களை சமாளிக்க ஒரு ஒளிவிளக்காக உள்ளன. மேலும் குருக்கள் மட படுகொலைக்கான மனித எச்சங்கள் புதைக்கப்பட்ட பகுதிகளை நீதியமைச்சர் அர்ஷ நாணயக்கார நேரில் பார்வையிட்டது முஸ்லிம் சமூகத்தின் வேதனைகளை அரசாங்கம் உணர்ந்து செயல்படுவதை வெளிப்படுத்துகிறது. எனவே நபி அவர்களின் போதனைகளும் தற்போதைய இடதுசாரி தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் அணுகுமுறைகளும் நீதி, சமத்துவம் மற்றும் மனிதாபிமானம் அடிப்படையாக கொண்ட புதிய இலங்கையை உருவாக்கும் ஒரே பாதையில் இணைக்கின்றன என்பது வெள்ளிடை மலை.